Hello students, 11th English public exams நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு இதுவரையும் படிக்கலனாலும் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் சீரியஸாக படிக்க பாருங்க. 4 நாள் டைம் இருந்தது. நீங்கள் அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டை விட்டுட்டு மேஜர் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிடுங்க. யாரெல்லாம் இங்கிலீஷ் 100% தயாராகிட்டீங்க, நான் போட்ட 2-3 வீடியோ மட்டும் இல்லைங்க, ஒரு 5 வீடியோ போட்டிருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயரோட ஒரு 3 கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்கான 5 மார்க்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப்பும் 1 மார்க் கொஷின்ஸ்க்கான 20 மார்க்ஸ், அந்த 1 மார்க்ஸ்ல 21 மார்க் கொஷின்ஸ் எப்படி நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது, இதற்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் அதோட பிடிஎஃப்பையும் கொடுத்துருக்கேன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பருக்கு வீடியோவுக்கு லிங்க் கொடுக்கல, ஆனா பிடிஎஃப், அதாவது இம்பார்ட்டன்ட்கான பிடிஎஃப்லாம் அந்தந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் படிங்க. என்ன பொறுத்தவரையும் 5 மார்க்ஸா இருக்கட்டும், பேராகிராஃப், அதாவது போயம் பேராகிராஃபா இருக்கட்டும், ப்ரோஸ் பேராகிராஃபா இருக்கட்டும், இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா உங்களால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா எல்லா பேராகிராஃபும் அட்டன் பண்ண முடியும். நீங்க ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல இருந்து ஒரு பேராகிராஃப் கேட்பாங்க, லாஸ்ட் 3 யூனிட்ல இருந்து ஒரு பேராகிராஃப் கேட்பாங்க. ஸோ அந்த டைப்ல தான் ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 4 to 5 இயர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலயுமே இதை மாத்தவே இல்லை. ஸோ நீங்க இந்த ஆர்டர்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை நல்லா பக்காவா தரவாய்க்கோங்க. அது போயமா இருந்தாலும் சரி, ப்ரோஸா இருந்தாலும் சரி, சப்ளிமெண்ட்ரியா இருந்தாலும் சரி. சொன்னது புரியுதுங்களா? ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்ல புக் பேக்ல இருக்கிற அந்த எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிராமர் உங்க டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எதில் படிக்கணும்னு கேட்டுருக்கீங்க, அது உங்களோட லெசன்ல இருக்க கிளாசரியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது போக நான் ஷேர் பண்ணியிருக்க அந்த பிடிஎஃப் எல்லாம் படிங்க. ஸோ இம்பார்ட்டன்டான வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃப் நல்லா படிங்க. ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எதெல்லாம் உங்க புக் பேக்ல இல்லாதது கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சென்டமே ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ்ல எல்லாம் ஈஸியா சென்டம் எடுக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிடக்கூடிய பயம் இருக்கு எங்களுக்கு, நாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களால பாஸ் ஆக முடியாதுன்னு பயமா இருக்குன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நான் போட்ட அந்த இம்பார்ட்டன்ட் பிடிஎஃபா எடுத்து படிங்க. வீடியோவோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. கல்வி விஜி சேனல்ல தரமான வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டா இப்பயே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு புரியல. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ யூடியூபோட நோட்டிபிகேஷன் நமக்கு நிறைய எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா நீங்க பாக்குற வீடியோஸ்க்குலாம் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பண்ணும், அங்க ஆல்னு பெல் பட்டன் இருக்குல்லையா, அந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் பாக்குறீங்க, ஆனா நீங்க பாக்குறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நான் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, சரிங்களா? இதுக்கு முன்ன நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்களா, இல்ல நீங்க நியூ சப்ஸ்கிரைபரா, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இப்ப லாஸ்டா செகண்ட் டிவிஷன்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க இங்கிலீஷ்ல, இப்போ உங்க பப்ளிக்ல உங்களோட டார்கெட் எவ்வளோ, இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் அதுல இருந்து நான் யார் யாருக்கு என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப்பர்ஸ்க்கு நோட்ஸ் கொடுக்கணும், பாஸ் ஆகிறதுக்கு வீடியோ போடணும், இந்த மாதிரியான ஒரு வீடியோ எல்லாம் நான் யோசிச்சு போட முடியுது. ஸோ நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்டரி போட சொல்றீங்க, நிறைய எக்கனாமிக்ஸ் போட சொல்றீங்க, சிலர் மேக்ஸ் போட சொல்றீங்க, சிலர் சயின்ஸ் போட சொல்றீங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வியூஸே இல்லை. ஸோ 11th வீடியோஸ் மேலேயே வராம கீழே நிக்குது, காரணம் நீங்க தான். சரி, நான் தொடர்ச்சியா வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும், எல்லா குரூப்புக்குமே, அதாவது ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் வீடியோ போடணும், கல்வி சேனல்ல போற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு பாக்குற வீடியோ ஒவ்வொன்றுத்துக்கும் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா உங்களால வாட்ச் பண்ண முடியும். வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லயும் இல்லாதவங்க இம்மிடியேட்டா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும்
டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோல நான் உங்ககிட்ட முக்கியமா ஷேர் பண்ண வந்ததே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கான எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்னு சொல்றதுக்காகவும், பிளஸ் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து 5 o'clock சண்டே இல்லையா, இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock எல்லா போர்ஷனையும் நீங்க முடிச்சு தயாராயிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா டைம் வந்து 8 o'clock வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வர்றதுக்கு ஒரு 9 o'clock ஆயிடும். ஸோ 9 o'clockல இருந்து ஒரு 11 o'clock என்ன பண்றீங்க, பக்காவா வந்து 5 mark கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் சொல்றது வந்து ப்ரோஸா இருக்கட்டும், போயமா இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ரி, இது எல்லாமே படிங்க. அதுக்கப்புறம் அதாவது நீங்க அந்த 9 to 11 அப்படின் போது நடுவுல வந்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அது தவறு கிடையாது. ஆனா அந்த 2 hours கண்டிப்பா முடிச்சாகணும். சொன்னது புரியுதுங்களா? திரும்ப 11ல இருந்து 11:30 ஒரு பெரிய லாங் பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்ப 11:30ல இருந்து உட்கார்றீங்கன்னா கரெக்டா 1 o'clock வரையும் அந்த 1.5 hours வந்து 2 mark கொஸ்டின்ஸும் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸும் ERCயும் இது எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம எல்லா யூனிட்ஸ்க்குமே படிங்க. இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours நல்ல ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு போன் யூஸ் பண்ணக்கூடாது. போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கேம் விளையாடுறது, வேற ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருக்குது, படங்களை பார்த்துட்டு இருக்குது, டிவியை பார்த்துட்டு இருக்குது, தூங்கியே கிடக்குறது, இதெல்லாம் இல்லாம ஒரு 1 or 2 hours கூட எடுத்துக்கோங்க. டைம் தவறே கிடையாது. ஸோ 1 o'clockல இருந்து ஒரு 3 o'clock நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 2:45 போல எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன வார்ம் அப் ஏதாச்சும் பண்ணிட்டு லைட்டா வந்து சுண்டல் பயிறு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அழகா வந்து பெட்டு பக்கத்துல உட்காந்து படிக்காம நீங்க தனியா வந்து யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு அமைதியான இடம், அது மொட்டை மாடியா இருக்கலாம், உங்க வீட்டு பால்கனியா இருக்கலாம், இல்ல வீட்டு வராண்டாவா வெளியவா இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடம் அமைதியா உட்காந்து படிங்க. தயவு செஞ்சு குரூப் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறது, போன்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கால் பண்ணிட்டு படிக்கிறேன், இந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்க தனிமையா படிச்சீங்கன்னா நீங்க சூப்பராகவே நல்லா படிப்பீங்க. ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது எனக்கும் தெரியும், கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும். 1 hourல வந்து கண்டிப்பா வந்து 45 minutes பேச்சு தான் போகும். 10 to 15 minutes தான் படிப்பீங்க. அது எனக்கும் நல்லா தெரியும். ஸோ தயவு செஞ்சு ஒன்னா சேர வேண்டாம். அழகா படிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், 3 o'clock என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அந்த 20 marks 1 marks இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 o'clockல இருந்து 5 o'clock இது எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சிருங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ 2 hours இருக்கு. அதுல இடையில வந்து அப்பப்ப வந்து ஒரு 5 minutes வந்து எழுந்து கொஞ்சம் வளர்த்துறது, ஏதாவது சாப்பிட்றது, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 minutes நடுவில் பிரேக் எடுக்கலாம். ஒன்லி 5 minutes தான், அதுக்கு மேல டைம் எடுக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 5 marks கவர் பண்ணிட்டோம், 2 mark கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிட்டோம், 1 mark கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது போக கிராமர் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் 5 o'clockல இருந்து ஒரு 5:30 ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, லாங் பிரேக். 1/2 hour வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுங்க முடிஞ்சா, இல்ல ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, வெளியில கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்க்கறது, இல்ல மொட்டை மாடியில போய் அப்படியே நடக்கிறது, கொஞ்சம் இயற்கையை ரசிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப அழகா உட்காந்துருங்க 5 o'clock. அந்த 5 o'clockல இருந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமர் பார்ட்டா இருக்கட்டும், போயமா இருக்கட்டும், அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இமெயில் பார்க்கறது, நோட்டீஸ் ரைட்டிங் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 5 o'clockல இருந்து 7 o'clock ஃபுல்லா எல்லாத்தையும் டோட்டலா முடிக்கிறீங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு இன்னைக்கு 7 o'clock டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ல இருந்து ஒரு 7:15 ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்க. திரும்ப 7:15ல இருந்து 8:15 ஒரு ஃபுல் ரிவிஷன். அதாவது என்னெல்லாம் பார்த்தோம், காலையிலேருந்து என்னெல்லாம் பார்த்தோம், அது எல்லாத்தையும் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 7:15லேருந்து ஒரு 8:15 வரையும் 1 hour சூப்பராக படிச்சுட்டு திரும்ப வந்து நைட்டு டின்னரை முடிச்சுக்கோங்க. 8:15 கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ருங்க. தயவு செஞ்சு 8:30க்கு மேலே சாப்பிடாதீங்க. வீடியோ பார்க்குறவங்க பேரண்ட்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு நேரத்துக்கு ஃபுட்டை கொடுத்துருங்க. அதேமாதிரி வயிறு ஃபுல்லாக ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு சண்டே. ஸோ NV சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஹெவியாலாம் சாப்பிடாதீங்க, லைட்டாக 100% வெளியில வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்சா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, சுண்டல் பயிறு நிறைய சாப்பிடுங்க, முட்டை ஆம்லெட் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும். நட்ஸ் சாப்பிடலாம், அக்ரூட் சாப்பிட்றது, பாதாம் சாப்பிட்றது. இல்லை எங்களுக்கு அதெல்லாம் கூட வசதி கிடையாதுன்றவங்க ஜஸ்ட் ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிடுங்க, முட்டை ஆம்லெட் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஹெவியா வந்து ரைஸை போட்டு சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றேன், தந்தூரி சாப்பிட்றேன், வீட்டில் அம்மா பண்ணாங்க, அக்கா பண்ணாங்க, ஆன்டி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நல்லா
டேஸ்டியாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்டு டைம் அப்படியே ஓபி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து படிக்கலையேன்னு சொல்லிட்டு நைட்டு டென்ஷனாக தூங்கிட்டு காலையில் வந்து ஒரு நர்வஸாக எக்ஸாம்ஸ் போய் எக்ஸாம் ஹாலில் பதட்டத்தோட உட்காந்து படித்ததும் மறந்துட்டு அப்புறம் உட்காந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அச்சோ இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிடுவனோ பாஸ் ஆகிடுவனோ இல்லை மார்க் வருமா சென்டம் வருமா அப்படின்னு பயந்துட்டு மேஜர் சப்ஜெக்டில் கவனத்தை சதற ஓடுறதை விட்டுட்டு அழகா லிமிட்டா சாப்பிடுங்க, அழகா பிளான் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா எக்ஸாம் போறோம், பப்ளிக் எக்ஸாம் போறோம், அவ்வளவுதான். பப்ளிக் எக்ஸாம் போறோம் அப்படிலாம் இருக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் தான் போறோம், நம்ம மார்க் எடுக்க போறோம், நம்ம டேலண்ட் என்னவோ அதுக்கான மார்க்ஸா வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கூலா போங்க, ஜாலியா படிங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னைக்குமே வந்து ஆன்டி சொல்றதை கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் கேட்பீங்களோ இப்பயே இமிடியேட்டா ஒரு லைக் கொடுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வருஷம் வந்து நம்ம சூப்பரா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போறோம். எல்லாரோட மார்க்ஸும் வந்து அட்டகாசமா வரும். உங்களுக்காக டெய்லி நான் மார்னிங் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பெரிய அளவுல சக்சஸ் வரப்போகுது. கல்வி விஜி சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களாலேயே கல்வி விஜி சேனலும் வளரும், நீங்களும் வளருவீங்க, நானும் வளருவேன். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து பெரிய அளவுல வளர போறோம், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறோம். இந்த பப்ளிக் எக்ஸாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்து சிறப்பா இந்த வருஷம் நம்மள சூப்பரா வந்து எல்லார் முன்னாடியும் வந்து கௌரவப்படுத்த போகுது. அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். ஆனா ஆன்டி சொல்றதை கரெக்டா கேட்டுக்கணும், சரிங்களா? நான் 2 days அதனால தான் உங்களுக்கு நான் எந்த அட்வைஸும் கொடுக்கல. வீடியோவும் வந்து நான் ஸ்டடி பிளான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நான் தேர்ஸ்டேவே ஃப்ரைடேவே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 daysக்கு பிளான் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் வந்து இந்த பிளானை வந்து அழகாக ஃபாலோ பண்ணீங்க, அந்த பிளான் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கான பிளானை வந்து கண்டிப்பாக போடுவேன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த வீடியோ சிறப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்பயே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து நீங்கள் அந்த டின்னர் முடிச்சிடுறீங்களா? ஸோ 8:15க்கு நீங்கள் டின்னர் சாப்பிட்டு ஒரு 8:30 8:40க்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப உட்காந்துட்டு ஒரு செகண்ட் ரிவிஷன் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுங்க. ஸோ ஒரு 8:30 போல் உட்காந்தோன்னா கூட ஒரு 9:30 வரையும் பக்காவாக படிச்சுட்டு அப்படியே 9:30க்கு ஃபுல்லாக மூடி வச்சிருங்க. அப்பா நம்ம ஃபுல்லாக பக்கா ரெடி, நம்ம எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியான ஒரு மனநிலையில் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes உட்காந்து அழகாக மெடிடேஷன் பண்ணுங்க. அண்ட் ப்ளஸ் மைனஸ் யாரெல்லாம் தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். யாரெல்லாம் ப்ளஸ் மைனஸ் நோட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 கமெண்ட் வந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளஸ் மைனஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது நம்ம லைஃப்ல வந்து பெரிய அளவுல நமக்கு சக்சஸ் கொடுக்கும். கண்டிப்பா வந்து இந்த வயசுக்குமே நானுமே வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் வந்து யோசிச்சு அதுல எது மைனஸ், நேற்று என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ணல, நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான பிளான் எல்லாம் போட்டு அடுத்த கட்டம் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கும். அது வந்து கல்வி சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. 2000 அதாவது விஎல் கிளாஸஸ் சேனல் வந்து பிளாக் ஆன உடனே 2000ல இருந்த அந்த என்சிஆர்டி மேக்ஸ் வித் விஜய் அப்படியே கல்வி விஜயின் சேனலை வந்து நேம் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு இந்த 3 monthsல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேங்க. எல்லாமே உங்களால. இந்த நேரம் நான் உங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றீங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து தரமா இருக்கா, எப்படி இருக்கு, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து மோட்டிவேஷன் பண்ணீங்கன்னா தான் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ வீடியோ பாக்குறீங்க, தேங்க்யூன்னு சொல்லி ஒரு வாரத்துல முடிக்காம உங்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது, கல்வி விஜி சேனல்ல போடுற வீடியோஸ் என்ன மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் பிடிஎஃப் ஷேர் பண்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் நிறைய ஸ்டடி மெட்டீரியலா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெலகிராம்ல ஷேர் பண்றேன். நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அது வந்து என்னால் அப்படியே வந்து அது எல்லாத்தையுமே டிரைவ்ல சேவ் பண்ணி பிடிஎஃபாக என்னால் கொடுக்க முடியல. எவ்வளோதான் நான் சேவ் பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. 10th இருக்கு, 11th இருக்கு, 12th இருக்கு, அப்படியே வந்து ஃபோனே வந்து ஹேங் ஆகும் போல. ஃபோன் கதறுது, போதும் என்னை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்து ஹேங் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் சேனலில் வேணா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்போட குரூப்பே இருக்கு. ஸோ அதையும் கூட வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ற குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா குரூப் இருக்கு. நிறைய குரூப்ல வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல தனித்தனியா 500 இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் வந்து உங்ககிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு மெசேஜ் போட்டேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட என்னால் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ சேவ் பண்ணாம அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணோம்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சொன்னது புரியுதுங்களா?
வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆர்ட்ஸ் குரூப்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 குரூப் இருக்குது 11th. ஸோ இது அப்படியே வந்து நம்ம 12th வந்து நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ பண்ண போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு ஆன்ட்டி பேசுகிறத வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் எது சொன்னாலும் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர வேற எதுவும் வந்து எக்ஸாம் டைம்ல வந்து கடலை போட போறதில்ல. சொன்னது புரிஞ்சுங்களா? கண்டிப்பா வந்து இன்னைக்கு எல்லாரும் சிறப்பா படிச்சிருவீங்க நான் நம்புறேன். நீங்க படிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இங்கிலீஷ்கானது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாட்ஸ்அப்போட குரூப் வந்து நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நான் சொன்ன பிளான் பிரகாரம் யாரெல்லாம் படிக்க போறீங்க, யாரெல்லாம் சிறப்பா இங்கிலீஷ்ல சென்டம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தரமா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட் செல்லங்களா, லவ் யூ.